ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான பொட்டேட்டோ குச்சி சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சிப்ஸ் வந்து பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். அதே மாதிரி குழந்தைங்க ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். இது வந்து 3/4 kg அளவுக்கு இருக்கும். இதை வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து கருக்காமல் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். தண்ணியில் இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு சிப்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்லைஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா இதை வந்து குச்சி மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கருத்து போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாம் பவுலில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது கழுவி எடுத்தாச்சு. இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு காட்டன் துணியில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்குல ஈரப்பதம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு பரப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் ஃபேன் காற்றுல கூட ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல இருக்க ஈரம் வந்து போனால் போதும். ரொம்ப நேரம் வந்து நம்ம துணியில் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போது போட்டு 10 நிமிஷம் ஆயிருக்கு. உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கலருக்காக 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் உருளைக்கிழங்கை வந்து ஊற வச்சு எடுத்துருந்தோம். இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால அதிலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடனேவே எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கடாய் எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து டக்குன்னு நம்மளுக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறமா ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பரான சிம்பிளான ரெசிபின்னு பார்த்தீங்களா? மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களாம் ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்நாக்ஸை ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.